நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வார்த்தை. இந்த 5வது மாதத்துல கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் கடைசி வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. போன வாரத்துல கூட நல்ல வார்த்தைகளை கேட்டோம். தேவன் நம்முடைய சாபங்களை என்ன பண்றாராம்? ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் என்று சொல்லி 2 காரியங்களை நமக்கு ஆண்டவர் விளக்கி காண்பித்தார். அந்த கோலியாத்தின் சாபத்தை ஆண்டவர் முறியடித்தவராக அதை ஆசீர்வாதமாக தாவீதுக்கு மாற்றினார். பஞ்ச காலத்திலேயும் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த கிபியோனியர் மூலமாக வந்த சாபத்தை கர்த்தர் மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானித்தோம். இந்த நாளில கூட அந்த முந்தின பகுதிகளில் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமாக அந்த வசனத்துக்குள்ள கடந்து செல்லலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால். எதுக்காக ஆண்டவர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார் என்றால், ஆண்டவர் நம்மள என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தபடியினால. ஹல்லேலூயா. எங்கெங்கோ இருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்த அந்த அன்பு நிமித்தமாக இஸ்ரவேல் என்றனும் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? உரிமை பாராட்டுகிற தேவனாக அவர் காணப்படுகிறபடினால அவர் என்ன செய்தாராம்? உன் தேவனாகி கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு VBSல கூட அன்பை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அன்புள்ள சிறு பிள்ளைகள் என்று சொல்லி அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அன்புக்கு இணை இல்லையாம். ஆண்டவருடைய அன்புக்கு முடிவில்லையாம். இந்த உலகத்தின் அன்புகள் எல்லாம் என்ன செய்யும்? மாறி போகக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொதுவாக உலகத்தில் உள்ள அன்புகள்ல மேலானதுன்னு சொன்னா அது தாயின் அன்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் விசேஷமானது ஹல்லேலூயா அந்த அன்பிற்கு நீளம், ஆழம், உயரம், அகலம் எதுவுமே இல்லை. அளவிட முடியாத இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. அதை நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த இயேசுவின் அன்பு அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே எழுதப்பட்டிருக்கு, மோசேயின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்த படியினால். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்மேல அன்பு வச்ச அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்னுடைய சாபத்தை, உன்மேல வர இந்த சாபத்தை ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் எங்கோ ஆழ்ந்த சேட்டில் இருந்த நம்மை ஆண்டவர் எப்படிலாம் நம்மை தெரிந்து கொண்டார். சம்பந்தமே இல்லாத பாவத்துல மூழ்கி கிடந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்தார்? அன்பினால தம் பிள்ளைகளாக மாற்றினார். எல்லாம் கரங்களை தட்டி அந்த அன்பை உணர்ந்து நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பது உடைய கிருபை மாத்திரமே அப்பா. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது உடைய கிருபை ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நம்ம இங்க பார்க்கும் பொழுது முதல் வார்த்தை சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல். அப்ப இந்த பிலேயாம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். என்னாகமத்தின் புஸ்தகத்துல 22வது அதிகாரத்துல அங்க நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நமக்கு நன்கு தெரிந்ததுதான், அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். அவங்க இடையிடையே செய்கிற சில பாவங்களின் நிமித்தமாக என்ன பண்றாங்க?
நாட்கள் ஒரு 40 நாள்ல போக வேண்டியது 40 வருஷமா என்ன பண்றாங்க, பிரயாணம் போய்க்கொண்டே இருக்கிறாங்க. அப்படி அவங்க போகும்போது ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் அப்படி வருகிறார்கள். அங்கங்க என்ன செய்வார்கள், பாளையம் இறங்குவார்கள், அங்க தங்கி இருப்பாங்க. அப்படியாக என்னது, அடுத்தது ஆண்டவருடைய அந்த மேகம் புறப்படும் பொழுது என்ன செய்யணும், எந்த நேரம் வேணாலும் அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டியதான சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 22ஆம் அதிகாரத்துல நாம் வரும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது மோவாபுக்கு அருகே என்ன செய்கிறார்கள், பாளையம் இறங்குகிறார்கள். மோவாப் தேசத்துக்கு பக்கத்துல அவங்க பாளையம் இறங்கும் பொழுது அந்த ராஜாவுக்கு என்ன செய்கிறது, ஒரு பயம் வருகிறது. இந்த ஜனங்கள், ஏன்னா அவங்க நிறைய செய்திகளை ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கான், இந்த ராஜா கேள்விப்பட்டிருக்க. இந்த ஜனங்கள் வருகிற இடத்துல எல்லாம் என்ன செய்தார்கள், பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் முறியடித்தார்கள். நம்ம அந்த 136வது சங்கீதத்துல கூட அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதுதான் உண்மையா நடந்தது. ஒவ்வொரு பகுதிகளும் அவங்களுக்கு கடந்து வரும் பொழுதெல்லாம் யாரெல்லாம் பெரிய பெரிய ராஜா நினைச்சாங்களோ எல்லாரையும் முறியடித்து இந்த ஜனங்கள் கர்த்தர் அவங்க மேல அன்பு வைத்தபடினால, கர்த்தர் அவங்க கூட இருந்ததுனால என்ன செய்தாங்க, எளிதாக எல்லாவற்றையும் ஜெயித்து கடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை, இதை கேள்விப்பட்டதான, ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்ததான இந்த மோவாப் ராஜாவாகிய பாலாக்குக்கு என்ன செய்கிறது, ஒரு பயம் வருகிறது. அவன் சொல்லுகிறான், புள்ளின் 3வது வசனத்துல, அவன் மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் என்ன செய்கிறது, நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும். அது வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருந்ததான தன்னுடைய தேசத்திற்கு என்ன ஆகுமோ, என்ன நஷ்டம் வருமோ, அது வரைக்கும் என்ன செய்திருப்பார்கள், சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எல்லா ஆஸ்திகளெல்லாம் சேர்த்து வைத்திருக்கலாம், நல்ல வயல்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட வந்தோடனே இவருக்கு ஒரு பயம் வருகிறது. மாடு புல்லின் வெளியை மேய்ந்து போடுகிறது போல என்ன செய்யும், இந்த ஜனம் மேய்ந்து போடும். ஏன்னா அதுதான் நடந்தது. எரிகோ கோட்டையை தகர்த்தாங்க, எல்லா தேசத்தையும் என்ன பண்றாங்க, அழிச்சுட்டே வராங்க. அப்படியா இருக்கும் பொழுது என்ன நடக்குமோ என்று பயந்தவனாக அவன் ஒரு யோசனை செய்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் ஒரு ஊழியக்கார இடத்துல என்ன செய்கிறான், தன்னுடைய தூதர்களை மூப்பர்களை அவன் அனுப்புகிறான். நீங்க போயிட்டு அந்த சிப்போரின் குமாரனாகிய பீலையாம் என்ன செய்யுங்க, அழைத்து கொண்டு வாங்க. அவனை என்னுடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக நீங்க என்ன பண்ணுங்க, அழைத்து கொண்டு வாங்க. அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்கள சபிச்சா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், ஜெயத்தை எடுக்க முடியும் என்று மோவாபின் ராஜா நினைக்கிறான். அவன் சொல்லுகிறான், போயிட்டு அவங்களை என்ன செய்யுங்க, அந்த பீலையாம் அந்த தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு வாங்க என்று சொல்லி அங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்கலாம். 6வது வசனத்துல, அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். அவன் சொல்லுகிறான், நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படும் தெரியும், அவர்கள் என்னிலும் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் பலவான்கள், நீங்க என்ன செய்யணும், சபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பர்களை அனுப்புகிறான். இவர்கள் அந்த மூப்பர்கள் போயிட்டு அந்த தீர்க்கதரிசி ஆகிய பீலையாமனத்துல பேசுகிறார்கள். அவன் சொல்றான், ஒரு நைட்டு இங்க தங்கிருங்கன்னு சொல்றான். அப்படியே நைட்டு தங்குறாங்க. இந்த தீர்க்கதரிசி இரவில் தேவனோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ போக வேண்டாம், நீ என்ன பண்ண முடியாது, அந்த ஜனங்களை சபிக்க முடியாது. ஹல்லேலூயா. தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தைகள் குறிக்கப்படுகிறது. நீங்க தயவு செஞ்சு வீட்டில் போயிட்டு அந்த எண்ணாமத்தின் புஸ்தகம் 22, 23, 24 அந்த 3 அதிகாரங்களே வாசித்தீங்கன்னா இந்த செய்தி நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக காணப்படும். தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம வாசிக்கலாம். 23, 7-11. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளிலுள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான்.
தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? கன்மலையின் உச்சியிலிருந்து ஒரு நான் நிமிஷமா, இங்கே முதலாவது விசை இந்த பாலாக் பிலேயாம் என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல ஏற பண்ணுகிறார். அது எந்த இடம்னா பாகாலுடைய மேடுகளில ஏற பண்ணுகிறார். ஏற பண்ணிட்டு அங்கிருந்து பார்க்கும் பொழுது அந்த பாளையத்தினுடைய கடைசி பகுதி தெரிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சில காரியங்கள் எல்லாம் நீ எனக்கு காலை செலுத்தணும், பலி செலுத்தணும், ஆடு மாடுகளை செலுத்தணும், இப்படிலாம் கர்த்தருக்கு பலியிடணும் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் போயிட்டு வாய் எடுத்து பேசும் பொழுது சாபம் வரவில்லை, ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி என்று சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கு 8வது வசனத்துல. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பாங்கை எண்ணுகிறவன் யார் என்று சொல்லி அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் பிலேயாம் ஊழியக்காரனாகிய பிலேயாமின் வாய்களிலிருந்து தெளிவாய் வருகிறது. அவன் எதற்காக அழைக்கப்பட்டான்? சபிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியா. நீ நல்லா இருக்க மாட்ட, உருப்பட மாட்ட அப்படி சொல்லி சபிக்கணும். இந்த ஊழியக்காரர் சபிச்சா என்ன ஆயிடும்? அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டுருவாங்கன்னு நினைச்சுதான் என்ன பண்றாரு, இந்த ராஜா அவரை அழைக்கிறார். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன செய்கிறது? ஆசீர்வாதமாக வருகிறது. ஹல்லேலூயா. உடனே இந்த ராஜா கோவம் வருது. நான் என்ன இப்படி பண்றீங்க? நான் உங்களை சபிக்க அழைச்சா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஆசீர்வதிச்சிட்டீங்க அப்படி சொல்லும் போது அவர் சொல்றார், நான் முதல்ல சொன்னல, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்வேன்னு சொல்லிட்டு நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக இந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. வேற இடத்துல கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவோம், நிக்க வச்சு இவங்களை சபிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக அடுத்த வார்த்தையை வாசிக்கலாம். 13:13 25 வரைக்கும். 2ஆம் தரம் 23:13 கொஞ்சம் சில வாசனங்களை வாசிக்கலாம். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும். அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர். அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீமின் வெளியிலே பிஸ்காவின் கொடுமுடியில என்ன பண்றான்? அவனை ஏற பண்ணி அங்கிருந்து பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இருக்கிறதான கடைசி பாளையத்தை அவன் பார்க்கிறான். எல்லாரையும் நீங்க பார்க்க வேண்டாம், அந்த கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்த்தா போதும். அங்கிருந்தாவது என்ன பண்ணிடுங்க, இது இஸ்ரவேல் ஜனங்களை சபியுங்கள் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படும் பொழுது ஆண்டவர் சில சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். என்ன அங்க ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், அவங்க ஒரு பாளையம் போய் இறங்கும் பொழுது இஷ்டத்துக்கு யாரும் எங்கெங்கே போய் இருந்துட முடியாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒழுங்குக்கிறவமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரம் நடுவுல இருக்கும். கிழக்குல யார் இருக்கணும், வடக்குல யார் இருக்கணும், தெற்குல யார் இருக்கணும், மேற்குல யார் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பல திட்டங்களை. கிழக்குல மொத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை கோத்திரங்கள்? 12 கோத்திரங்கள். அதுல கிழக்குல யூதா, இசக்கார், செபுலோன், அந்த 3 கோத்திரங்கள் என்ன செய்யணும்? பாளையம் இறங்க வேண்டுமா. அடுத்தது மேற்குல ரூபன், சிமியோன், காத், இந்த 3 கோத்திரங்கள். வடக்குல எப்ராயிம், மனாசே, பென்னிமேன், இந்த 3 கோத்திரங்கள் பாளையம் இறங்கணும். தெற்குல தான், ஆசேர், நப்தலி, இந்த 3 கோத்திரங்கள் பாளையம் இறங்க வேண்டும். நடுவுல ஆசரிப்பு கூடாரம், ஆண்டவரை தேடுவதற்கு, யாருனாலும் உடனே ஓடி வருவதற்கு, அப்படியாக நடுவுல ஆசரிப்பு கூடாரம். அதை சுற்றிலும் என்ன பண்ணுவாங்க? லேவி கோத்திரம், ஆரோன், மோசே, இப்படிப்பட்டதான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதை சுற்றிதான் என்ன செய்வாங்க? இந்த 12 கோத்திரங்களும் பாளையம் இறங்கி இருப்பாங்க. இப்ப இங்க பார்க்கும் பொழுது 2வது விஷயம் என்ன செய்கிறது? கடைசி பாளையத்தை பார்த்து அங்கிருந்து நீங்க என்ன பண்ணுங்க, கடைசி அதை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, அவங்கள சபிங்கன்னு சொல்லிட்டு அழைத்து கொண்டு வருகிறான். ஆனால் அவர் வாயை திறந்து என்ன பேசினார் என்று சொல்லி பார்க்கலாம். 18. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவிகொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும்
அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு பெரிய வாக்கியம். எத்தனையோ சாபங்கள் நம்ம மேல வர இருந்தும் கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்தார்? நமக்காக அந்த சாபமான சிலுவை ஏற்றது நிமித்தமாக நமக்காக அவர் என்ன செய்தார்? சாபமானது நிமித்தம் நம்முடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளதே இருக்கிறது. பாலாக்குக்கு பயங்கர கோபம் வருகிறது. அந்த ராஜாவுக்கு என்ன செய்கிறது? கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. அவன் சொல்றான், நீ அந்த ஜனங்களை நீ சபிக்கவும் வேண்டாம், நீ ஆசீர்வதிக்க வேணாம், நீ அந்த வழியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமான கோபம் வருகிறது. என்றால் இந்த ஜனங்களை சபிக்க முடியாய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அழைத்து கொண்டு வந்தா. அதுக்கு முந்தின அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த இரவுல நல்ல ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? நல்ல ட்ரீட் கொடுக்குறாங்க, நல்ல அவனை கனப்படுத்துறாங்க. அந்த ஊழியக்காரன் எப்படியாகிலும் என்ன பண்ணணும் சொல்லுவாங்களா, அதை எதையும் கொடுத்து என்ன பண்றது, அவங்களை எப்படியாவது தன்வசைப்படுத்த விட வேண்டும் என்று சொல்லி முயற்சிகளை எடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் பரவுவார்கள். அவர்கள் நல்ல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதங்களாய் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்ம நெகட்டிவாவே நம்ம பேசி கொண்டிருக்கோமா? அல்லது நம்ம நம்மளுடைய வாயிலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பேசுகிறோமா? நீ கீழாகாமல் மேலாவாய். நம்ம இப்படி சொல்லுவோமா? நான் கீழாகாமல் நான் மேலாவேன், என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என்னுடைய சம்பத்து தேசத்துல பெருக இருக்கும். ஹல்லேலூயா. நான் இதுவரை வந்ததை விடவும் இனிமேல் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமா இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தரும் பொழுது நம்ம ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நம்ம யாரா சபிக்கிறாங்களா, அதை காதிலே வாங்காதீங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆனால் நம்ம ஒரு 90% பேர் என்ன செய்கிறோம் என்றால் எல்லாமே எதிர்மறையாதான் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய கஷ்டங்கள் மாறவே மாறாது, என்னுடைய சாபங்கள் மாறவே மாறாது. ஏன்னா எங்க அப்பா அப்படிதான் இருந்தாங்க, என்னுடைய தாத்தா அப்படிதான் இருந்தாங்க, என்னுடைய முன்னோர்கள் அப்படிதான் இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன செய்வோம்? நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இப்படியே தான், என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வரப்போகிறதே இல்லை அப்படி சொல்றோம். ஆனால் நம்முடைய தேவன் எதற்காக இந்த உலகத்திலிருந்து மரித்தார் என்றால் நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றும் பொருட்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை சின்ன சின்ன காரியங்களில நாம் சோர்ந்து போகிறோம். ஒருவேளை நமக்கு வர வேண்டிய அந்த சொத்து வராமல் இருக்கலாம். அது அல்ல, அதை காட்டிலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவார். நான் நடக்கவே முடியலன்னு கஷ்டப்படுறேனே, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில கூட கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள பரவி பாய்வதாக. ஹல்லேலூயா. விசுவாசித்து நம்பிக்கையோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன செய்வோம்? அதை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. இது இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இதிலும் மேலானதை செய்வார். ஹல்லேலூயா. நான் நினைக்காத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை சின்ன சின்ன காரியங்களில நாம் சோர்ந்து போகிறோம். ஒருவேளை அதையோ சொல்லி நாம் கலங்கக்கூடாது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டையும் சகாயம் செய்யும் கேடகமாய் அவர் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க இந்த உலகத்துல நம்மை சபிப்பதற்கு இந்த உலகத்துல ஒரு மனிதனாலும் முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த உயிர்த்த கால வேளையில கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரராக மாறுவோம். கர்த்தருக்கு பயப்படுவோம், அவருடைய வழிகளில் நடப்போம். எதை செய்தாலும் ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்ப்போம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு பயந்து நான் உம்முடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்
பாக்கியவான்கள். அப்படியே ஆண்டவருக்குள்ள அனுதினமும் நம்மை காத்துக்கொள்வோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக.